ஹாய், நாமளும் விற்கலாம் பிரியாணி, உடனே ஆகலாம் அம்பானி அப்படிலாம் சொல்லி உங்களை நான் ஸ்கேம் பண்ண மாட்டேன். எது எடுத்தாலும் அவன் சொல்றான் இவன் சொல்றான், ஏன் நானே சொல்றேன்னு கூட கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. எந்த பிசினஸ்லயும் தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் தான் ரொம்ப முக்கியம். இந்த செக்மெண்ட்ல இந்த பிசினஸ்ல இருக்கிற டவுன்ஃபால், அதாவது லாசஸ் என்னென்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பரவலா பிரியாணி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எழக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான், பிரியாணி மீந்து போனா என்ன பண்றது? டு ஆன்சர் திஸ் क्वेश्चन டைரக்ட்லி குப்பையில தான் கொட்டணும். There comes your direct loss. மத்த ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி பிரியாணியை ஃப்ரிட்ஜ்ல வச்சோ ஓவன்ல வச்சோ விற்க முடியாது. இதுதான் பிரியாணில இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். இந்த ரிஸ்கை எப்படி குறைக்கிறது, இந்த லாஸை எப்படி தடுக்கிறது, இதுக்கான இன்புட்ஸை தான் எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன், போய் பாருங்க. இது எல்லாத்தோட சேர்த்து கொஞ்சம் விளம்பரம். இன்ஃபேக்ட் எங்க பிரியாணிக்கு நானே கூட இப்ப அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். சோஷியல் மீடியால வால் போஸ்டர்ஸ் மூலமா உங்களுடைய ஓப்பனிங்ஸ் பத்தி சொல்லலாம், பேம்ப்ளெட்ஸ் மூலமா உங்களுடைய ஓப்பனிங் டே ஆஃபர்ஸை பத்தி மக்கள் கிட்ட கொண்டு போகலாம். இவ்வளவு சீனே இல்லைங்க. பொருள் தரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் கிட்ட வரவேற்பு உண்டு. அதுலயும் பிரியாணினா சொல்லவா வேணும். உங்க பிரியாணி அந்த மாதிரி ஒரு பிரியாணின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்பி இறங்குங்க. அண்ட் ஒன் மோர் திங், இன் கேஸ் பிரியாணி மீந்து போனா என்ன பண்றது? டோன்ட் வரி, எங்க கிட்ட பிரியாணி மீந்து போனா நாங்க இதை தான் பண்றோம். என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல சொல்றேன்.